நீ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ என்ன போறோம் பாத்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸோட குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். இது 2023 கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா நீங்க எக்ஸாம் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்ன்றத நீங்களே பிளான் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி வெயிட்டேஜ்ல கேட்கறாங்க, ஓகேவா? என்னென்ன பேட்டர்ன், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி அட்டெண்ட் பண்ண நல்லா இருக்கும், இது ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம், இது செகண்ட் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி முடிக்கிறது, உங்க எக்ஸாமுக்கு தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுப்பேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா வீலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கொஸ்டின் பேப்பருக்குள்ள போயிடலாம். அனாலிசிஸ் அது நம்மளுக்கே தெரியும். கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து நம்மளுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. 100 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம என்னென்ன எழுதிக்கணும், மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கும். அந்த 4 பார்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல 1 மார்க்ஸ் இருக்கும், செகண்ட் பார்ட்ல 2 மார்க்ஸ் இருக்கும், தேர்ட் பார்ட்ல 5 மார்க்ஸ் இருக்கும், ஃபோர்த் பார்ட்ல 8 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? இது ஓகேவா? ஓகே, டன். அதே மாதிரி நம்மளுக்கு மேப் இருக்கு, டைம் லைன் இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பருக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க்ஸ் வந்து 14 1 மார்க்ஸ் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. நெக்ஸ்ட் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14 2 மார்க்ஸ் இருக்கும். அதுல நம்ம ஒரு 10 எழுதணும். ஓகேவா? அதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. அது என்னது? 28th கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 3. பார்ட் 3ல 10 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். அதே மாதிரி 14 இருக்கும். அந்த 14ல 10 அட்டன் பண்ணோம். நம்மளுக்கு 5 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் 5 மார்க்ஸ், அப்போ 50 மார்க்ஸ் கிடைச்சிரும். இந்த 2 மார்க் பார்ட் 2ல நம்மளுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்கும்? 20 மார்க்ஸ் கிடைக்கும். பார்ட் 3 நம்மளுக்கு 50 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்பர் 42. ஓகேவா? கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 4 இருக்கு. பார்ட் 4ல நம்மளுக்கு 2 கொஸ்டின் தான் வரும். அது ரெண்டுமே என்னது? 8 மார்க்ஸ். ஓகேவா? அந்த 2 கொஸ்டின்லேயே ஏ பி 2 சாய்ஸ் இருக்கும். ஓகேவா? 43 44. ஓகேவா? ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபில இருந்தா 8 மார்க்ஸ் கேட்பாங்க. அதனால நீங்க படிச்சுக்கோங்க. மோஸ்டா ஹிஸ்ட்ரில இருந்து வரும், ரெண்டுமே வரலாம். இல்ல ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி ரெண்டும் கலந்து வரலாம். அதுக்கப்புறம் இந்த மேப்லாம் வரும். ஓகேவா? அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. இல்ல மேப் மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? மேப் மார்க் பண்ண சொல்லுவாங்க. 44th கொஸ்டின்ல நீங்க அந்த மேப் வந்து உங்களுக்கு புக் கொஸ்டின் பேப்பர் கடைசியில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பாத்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பும் இருக்கும், இந்தியன் மேப்பும் இருக்கும். ஓகேவா? இந்தியா மேப்பும் இருக்கு, வேர்ல்டு மேப்பும் இருக்கு. நீங்க அந்த கொடுத்துருக்க நேம்ஸ் என்ன பண்ணும், அப்படியே அந்த வேர்ல்டு மேப்ல என்ன பண்ணும், பெண்ணால நீங்க ஒவ்வொரு பிளேஸா மார்க் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? கடைசியில நீங்க எக்ஸாம் முடிக்கிற முன்னாடி செக் பண்ணிக்கணும், கரெக்டா செக் பண்ணிக்கணும். நீங்க வந்து இந்த மேப்ல தான் நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால நீங்க மேப் படிக்கணும், டைம் லைன்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு அதிகமா உதவி பண்ணும். நம்மளுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா? மேப் இங்கேயும் ஒரு 42 கொஸ்டின் கம்பல்சரி இல்லையா? அதுலயே ஒரு மேப் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் லைன் இருக்கு பாருங்க. ஓகே, மேப் டைம் லைன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் இருக்கா? அதுல நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல வருது. ஓகேவா? இதெல்லாம் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதனால புக் பேக்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. புக் பேக்கை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா முடிங்க. ஓகேவா? ஓகே, எல்லா 1 மார்க்ஸும் படிச்சிருங்க. அப்புறம் டீடைல் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேவா? நீங்க பாஸ் ஆகணும்னா ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே, நீங்க இப்போ என்னத்துக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அனாலிசிஸ் மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம் நாளைக்கு நீங்க பிளான் பண்ணி எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 44th கொஸ்டின் வந்து மேப் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. அதான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது வந்து வேர்ல்டு மேப் கூட கேட்கலாம், இல்ல மேப் ஆஃப் இந்தியா கூட கேட்கலாம். ஓகேவா? மேப் ஆஃப் இந்தியாவில் எத்தனை பிளேசஸ் கேட்கறாங்க பாருங்க. ஏல இருந்து எச் வரைக்கும் கேட்கறாங்க. ஓகே ஓகே, அப்ப நீங்க மேப் கண்டிப்பா எல்லாரும் மேப்பா படிச்சிருக்கணும், பிராக்டிஸும் பண்ணிருக்கணும். 2 3 வாட்டி கூட பார்க்காம சொல்லி கூட பாருங்க, எங்க இருக்கு கை வச்சுலாம் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 43rd கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க? ஹிஸ்ட்ரில இருந்து கேட்பாங்க, இல்ல ஜியோகிராஃபில இருந்து கேட்பாங்க, இல்ல ரெண்டுமே ஹிஸ்ட்ரில இருந்து கூட வரும். ஓகேவா? இது 8 மார்க்ஸ். நீங்க 8 மார்க்ஸ்க்கு தகுந்த மாதிரி எழுதணும். இது 8 மார்க்ஸ். நீங்க 8 மார்க்ஸ்க்கு தகுந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? 8 மார்க்ஸ்க்கு எவ்வளவு தருவாங்களோ உங்க டீச்சர்ஸ் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்டு மேப் 42nd கொஸ்டின்ல இருக்கா? அது கொடுத்துருக்கிறதுல வேர்ல்டு மேப்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இது மறக்காம வேர்ல்டு மேப்பையும் இந்தியா மேப்பையும் ஆன்சர் ஷீட்ல நீங்க டைப் பண்ணணும். நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க, அவசரத்துல விட்டுடுவாங்க. ஓகேவா? டைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணிட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மார்க். ஓகேவா? டைம் லைன் நீங்க படிச்சுட்டு போகணும். டைம் லைன் நம்ம ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஏற்கனவே உங்க டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன படிக்கணும்னு. அந்த டைம் லைனை நீங்க படிச்சுட்டு போகலாம். நம்மளுக்கு வந்து 14 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரில இருந்து எத்தனை வரும்? ஹிஸ்ட்ரில இருந்து 5 வரும், ஜியோகிராஃபில இருந்து 4 வரும், சிவிக்ஸ்ல இருந்து 3 வரும், எக்கனாமிக்ஸ்ல இருந்து 2 வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் பேட்டர்ன் நாங்க அனாலிசிஸ் பண்ணோம், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது டோட்டல் மொத்தம் 14 இருக்கு. அதுல 5 ஹிஸ்ட்ரி வரும், அப்புறம் 4 ஜியோகிராஃபி வரும், சிவிக்ஸ் 3 வரும், எக்கனாமிக்ஸ் 2 வரும். ஓகேவா? இது நீங்க மறந்துடாதீங்க. இதுல இருந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஹை வெயிட்டேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் சிவிக்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். ஓகே ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ ஹிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேட்கறாங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ்ல எத்தனை கேட்கறாங்க? அதுலயும் ஹிஸ்ட்ரி தான் அதிகமா வெயிட்டேஜ் கேட்கறாங்க. இப்போ பார்க்கலாமா? இப்போ 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல நம்மளுக்கு எத்தனை இருக்கு? அதே 14 இருக்கு. நம்ம 10 அட்டன் பண்ணோம். அதுல 42nd கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். அது என்னது? மேப். ஆனா இந்த பார்ட் 2ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாருங்க, டிஃபைன் கோல்டு வார்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ கோல்டு வார் நம்ம டிஃபைன் பண்ணோம். அது இதுல இருக்கும், ஹிஸ்ட்ரியில இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரியில தான் நம்ம அதிகமா படிச்சாகணும். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கேட்பாங்க வெயிட்டேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல நம்ம எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்ல. ஹிஸ்ட்ரியில 3, ஜியோகிராஃபில 4, சிவிக்ஸ்ல 2, எக்கனாமிக்ஸ்ல 2 அந்த மாதிரி கேட்பாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. இதில் மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கேட்பாங்க. அப்புறம் டைம் லைன், நம்மளுக்கு கடைசி 2 கொஸ்டினாக இருக்கும், டைம் லைனாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று மேப்பாக இருக்கும். மேப் நீங்கள் கம்பல்சரி படிச்சே ஆகணும். அப்போ அதில் தான் நம்ம மார்க் அதிகமாகவே எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மார்க்ஸ் இருக்குமா? 8 மார்க்ஸ் நம்மளுக்கு 2 அட்டன் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு 16 மார்க்ஸ் 2 கொஸ்டின் இருக்கும், ஏ இல்லை பி. ஓகேவா? ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. எல்லா பிளேசஸும் ஏபி ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க, ஏ இல்லைனா பி. அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மார்க் பண்ணுங்க. 8 பிளேசஸ் நீங்கள் மார்க் பண்ணிருக்கீங்களா பாருங்க. ஏன்னா 8 பிளேசஸ் 8 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க்ஸ் எத்தனை இருக்கு? 14 இருக்கு. ஓகேவா? ஏற்கனவே நீங்க புக் பேக்ல இருக்கிறதா 1 மார்க்ஸ் அதிகமாக கேட்பாங்க. புக் பேக் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, புக் பேக்ல இருக்கிற வரைக்கும் நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. மேபி ஏதாச்சும் 1 2 அவங்க ஓனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்டா உங்களுக்கு எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருந்து வருது, புக் பேக்ல இருந்து வருது. ஓகேவா? 15th ஒன் வந்து அது ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. 16 அது ஹிஸ்டரி. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஈவல்ஸ் 17 ஹிஸ்டரி. இது பார்த்தீங்கன்னா 18 வந்து ஜியோகிராஃபில இருந்து கேட்டிருக்காங்க. 19 வந்து ஜியோகிராஃபி. 20 வந்து அதுவும் ஜியோகிராஃபி. 21 ஜியோகிராஃபி. அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரைட், இது வந்து சிவிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், அதுவும் சிவிக்ஸ். அப்புறம் வாட் ஆர் த ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட், அது சிவிக்ஸ் தான். நெக்ஸ்ட் ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது எக்கனாமிக்ஸ். வாட் இஸ் குளோபலைசேஷன், அது எக்கனாமிக்ஸ். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அது எக்கனாமிக்ஸ். லாஸ்ட் 28 கொஸ்டின் அது என்னது? ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் 28 கொஸ்டின். பார்ட் 3 நம்மளுக்கு கம்பல்சரி வந்து 42 கொஸ்டின். அதை நம்ம அதில் 10 எழுதணும், இதில் 10 எழுதணும். தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க ஃபர்ஸ்ட், தெரியாததெல்லாம் லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ஓகேவா? தெரியாததை வச்சுக்கிட்டு ஒரே கொஸ்டினுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில நம்ம எதுவுமே இல்லாம போய் ஓகேவா தப்பு தப்பா ஆகி நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும் கடைசி நேரத்தில். அதனால பார்த்து டைம் கரெக்டாக பார்த்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, பார்ட் 2க்கு இவ்வளோ நேரம், பார்ட் 3க்கு இவ்வளோ நேரம் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? நம்மளுக்கு 3 hours எக்ஸாம் இருக்கு, 3 hours இருக்கு. இந்த 1 மார்க்ஸ் நம்மளால எவ்வளவு நேரத்தில் பண்ண முடியும்? 14 1 மார்க்ஸ் இருக்கு. அது நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க பாருங்க. ஓகேவா? 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கும் பாருங்க. இல்லை புக் பேக்ல தான் இருக்கனால நீங்க டக்கு டக்கு டிக் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? அது நம்ம 10 எழுதணும். 2 மார்க்ஸ் 10 எழுதணும் இல்லையா? அது நீங்க எவ்வளவு ஒரு மீதி இருக்க 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எப்படியாவது முடிக்க பாருங்க. 2 மார்க்ஸ் டக்கு எழுதுங்க. ஆனால் நீங்க தேவைப்படுற பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகே, நீங்க பாயிண்ட்ஸ் டாட்டட் பாயிண்ட்ஸ் கூட போட்டு எழுதலாம். ஓகே, சோஷியல் சயின்ஸ்ல நீங்க அந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் தரதுக்கு அதிகமாக வாய்ப்பு. நீங்க சோஷியல் சயின்ஸ்ல அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் தரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் எழுதுங்க. ஓகே, பாயிண்ட் எழுதினா கூட அவங்க அதிகமாக மார்க்ஸ் தருவாங்க. அதே மாதிரி டீட்டெயிலும் அதே தான். பாயிண்ட் எழுதுங்க. ஒவ்வொரு பாயிண்ட் எழுதுங்க. ஓகேவா? அதே மாதிரி சப்டைட்டில் போட்டு டீட்டெயிலாம் சப்டைட்டில் போட்டு நீங்க பாயிண்ட் எழுதணும். இம்பார்ட்டன்ட் கேட்டா அதெல்லாம் பாயிண்ட் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நம்மளுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து மிக்ஸ்டா வரும். உங்களுக்கு ஏற்கனவே புக் பேக்ல இருக்கிற ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் கேட்பாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அப்புறம் 30th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அது ஹிஸ்டரியில கேட்டிருக்காங்க. 31st கொஸ்டின் வந்து அதுவும் ஹிஸ்டரி. 32nd கொஸ்டின் பார்த்தா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்களா? கிவ் ரீசன் கேட்கறாங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன் நம்மளுக்கு கேட்கறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சு பாருங்க. படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ நீங்க படிச்சாதான் உங்களுக்கு ஆஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்பவே நீங்க படிச்சிருங்க. இப்பவே படிச்சிட்டீங்கன்னா வருங்காலத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 33 வந்து அது ஹிஸ்டரி, செகண்ட் வேர்ல்ட் வார், ஒரு எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, அது வந்து ஜியோகிராஃபியில கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அது வந்து சிவிக்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 35 கொஸ்டின், இது வந்து வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அபவுட் எனி 2 பாயிண்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 36 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சிவிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 37 அதுவும் சிவிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் மெட்ரிக், அது எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், அது கேட்டிருக்காங்களா? இது வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி, இந்த மாதிரி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் மாத்தி மாத்தி கேட்கறாங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 41st கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்கும்? நிச்சயமா டைம் லைனா இருக்கும். ஓகேவா? அதுவும் இந்தியன் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க டைம் லைன். நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின் மேப், வேர்ல்டு மேப், அது ஜியோகிராஃபில இருந்து வரும். வேர்ல்டு மேப் ஹிஸ்டரியில இருந்து கூட வரலாம். அதனால பார்த்து பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இந்தியா மேப்ல ஹிஸ்டரியில இருந்து தான் வரும் கன்ஃபார்ம். மேப்ல ரொம்ப குட்டி குட்டியா எழுதாதீங்க, தெளிவா எழுதுங்க. அதே மாதிரி எந்தெந்த பிளேஸ்ல அவங்க நீங்க புக்ல பாக்குறீங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்க. உங்க மேம் வந்து புக்ல ஏதாவது இல்ல பிளேஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்க மார்க் பண்ணணும். கரெக்டா மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி மேப்ல உங்க பேர் எழுதுங்க. ஓகேவா? ஓகே, நீட்டா பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்தியா மேப் ரெண்டுத்துக்கு மறக்காம டைப் பண்ணி வச்சிருங்க. ஓகே, இந்த எக்ஸாம் உங்களால நிச்சயமா நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஏற்கனவே இருக்கு. அது நீங்க பார்த்து இன்னொரு வாட்டி கூட நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் பண்றீங்களோ, ரிவிஷன் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நீங்க நல்லாவே எழுதலாம். ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க ஏதாச்சும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.